1 வீக்கில் எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுமா அப்படி மட்டும் சொல்லுங்கள், அதான் கிளியர் வராது. நெய், மெல்டட் கீ எந்திரிச்ச உடனே நெய் வந்துட்டு நீங்கள் எப்படி எந்த காலத்தில் நீங்கள் சாப்பிட்டாலும் சரி கொஞ்சம் உருக்குங்க, குடிச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் அதை குடிச்சிட்டு ஒரு 1 or 2 glasses ஆஃப் வார்ம் வாட்டர் குடிக்கணும். வார்ம் வாட்டர், நாட் ஹாட் வாட்டர். குடிச்சிக்கிட்டிங்கன்னா அது போய் அதோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். ஓகே, நல்லா ஒரு க்ளோ கிடைக்கும். ஒரு வாரத்தில் வந்துட்டு கண்டிப்பாக க்ளோ இருக்கும். ஹை காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாக்டர் ஷர்மிகா மேமோட நெய் டிப்ஸை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். இந்த வீடியோவில் வந்து இதை எப்படி சாப்பிட்றது, இதை சாப்பிட்டதுக்கப்புறம் ஏன் ஸ்கின் வந்து எந்த மாதிரி மாறி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது எல்லாமே வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் இப்போ தான் முதன்முறையாக என்னோடய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏற்கனவே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நான் வந்து எங்கள் அம்மா வீட்டில் இருக்கேன். ஸோ அதனால் வந்து வீடியோ குவாலிட்டி இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியல. நான் இருக்கிற லைட்ஸை வச்சு தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வெளியிலேருந்து கொஞ்சம் சவுண்ட் கூட வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்கன்வீனியண்ட்டாக இருந்தது அப்படின்னா ஐ எம் ரியலி சாரி. நான் வந்து 7 days இந்த நெய்யை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஸோ இன்னும் டிலே பண்ண வேணாம் அப்படின்றதுனால தான் இங்கேருந்தே அப்படியே ஒரு வீடியோ பண்ணிட்டேன். முதல்ல வந்து எந்த மாதிரி நெய் சாப்பிட்ணும், எப்படி சாப்பிட்ணும், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் மேம் சொல்லியிருந்தாங்க. அதை வந்து இப்போ நான் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நெய் வந்து பசு நெய் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் வந்து ஆர்கானிக் நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டிங்க அப்படின்னா பசு நெய் கிடைக்கும். அப்படி இல்லை என்னால் வாங்க முடியல அப்படின்னா நார்மல் அமுல் அந்த மாதிரி நிறைய பிராண்டில் வந்து பசு நெய் கிடைக்குது. நான் வந்து பசு நெய்யும் யூஸ் பண்ணேன், அமுலும் யூஸ் பண்ணேன். ரெண்டுமே யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. அந்த நாட்டு மருந்து கடையில் வாங்கினதும் நல்லா தான் இருக்குது, அமுலும் நல்லா தான் இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து நம்ம ஸ்கின்னை வந்து க்ளோ பண்ணுது. உங்களுக்கு எது அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் வாங்கி வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ நான் வந்து 2 டிஃப்ரெண்ட் மெத்தடில் வந்து இந்த உங்களுக்கு காமிக்க போகிறேன். யூஸ்வலாக வந்து நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஃபேஸை வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வீடியோவில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு காமிப்போம். ஆனால் இந்த வீடியோவில் வந்து நான் ஏர்லி மார்னிங் எந்திரிச்ச உடனே முதல் நாள் எப்படி இருந்தது, 3rd day எப்படி இருந்தது, 7th day எப்படி இருந்தது அப்படின்னு என்னோடய முகத்தை வந்து கழுவாமலே, அதாவது நான் எந்திரிச்ச உடனே என் ஃபேஸ் வந்து எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். மேம் வந்து இந்த நெய்யை வந்து எப்படி சாப்பிடணும்னு சொன்னாங்கன்னா, பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைமிங் சொன்னாங்க. 4:30 to 5:30 இந்த டைமில் தான் வந்து நம்ம இந்த கீயை வந்து சாப்பிட போகிறோம். நீங்கள் எந்திரிச்ச உடனே எம்டி ஸ்டொமக்கில் இந்த கீயை வந்து நீங்கள் சாப்பிடணும். முடிஞ்ச அளவுக்கு இது சாப்பிடும்போது நீங்கள் உங்கள் காஃபி டீயை அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் வந்து இன்னுமே நல்ல ஒரு க்ளோயிங் கிடைக்கும். இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா நான் என் ஸ்கின்னில் வந்து எந்த ஒரு மேக்கப்புமே நான் போடலை. ஃபேஸ் வந்து முதல் நாள் எப்படி இருந்தது, நான் எப்படி வந்து இந்த கீயை குடிக்க ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் இப்போ பார்த்துட்டு வந்துடலாம். இன்றைக்கி வந்து டே 1. நான் வந்து 4:50க்கு எழுந்திரிச்சிருக்கேன். இந்த கீ வந்து நம்ம ஏர்லி மார்னிங் தான் குடிக்கணும். அதனால் நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டேன். நான் வந்து பசு நெய் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நம்ம பசு நெய் தான் பயன்படுத்தணும். இது வந்து 200 கிராம் வந்து 230 ரூபாய் வந்து வரும். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து நெய் வந்து எடுத்துக்கலாம். 4 ஸ்பூன் அளவு நெய் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து ஏற்கனவே நெய் வந்து சாப்பிடுவேன், அதனால் நான் முதல் நாளே வந்து 4 ஸ்பூன் வந்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு நெய் பிடிக்காது, எனக்கு சாப்பிட்டு பழக்கம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கம்மியான குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க. முதல் நாள் வந்து 2 ஸ்பூன் அளவு வந்து குடிங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அந்த குடிச்சு பழகினதுக்கப்புறம் அடுத்த நாள்லேருந்து 3, 4 அந்த மாதிரி வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த நெய்யை வந்து நான் வந்து உருக்கிட்டேன். இப்போ இந்த நெய்யை வந்து நான் ஒரு டம்ளரில் மாற்றி ஆற வச்சிடுறேன். ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் குடிங்க, சூட்டோடு குடிச்சிடாதீங்க. முதல் நாள் வந்து என்னோடய முகம் வந்து இப்படி தான் இருக்குது. நான் வந்து முகத்தை கழுவலை. ஃபஸ்ட் நாள் குடிக்கிறப்ப கொஞ்சம் வந்து கஷ்டமாக தாங்க இருந்தது. நெய் குடிச்சிட்டு 2 கிளாஸ் வந்து வார்ம் வாட்டர் குடிக்க போகிறேன். இது வந்து 3வது நாள். 3வது நாள் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு பெருசாக எந்த ஒரு வித்தியாசமுமே தெரியலை.
அப்படியே இருக்கிற மாதிரி தான் இருந்தது. இது வந்து 7வது நாள். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். முகம் வந்து ஒரு பளபளன்னு இருக்குது, நல்லா க்ளோயிங்காக இருக்குது. இல்லை காலையில் எழுந்திரிச்சோடனே இப்படி தான் இருக்குது. இப்போயே வந்து இவ்வளோ க்ளோயிங் தெரியுது இல்லைங்களா? ஸோ நான் கழுவிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். 8வது நாள் என்னோடய முகத்தை கழுவுனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது. நல்ல ஒரு க்ளோயிங்காக ஒரு ஃப்ரெஷ் லுக்கு வந்து இருக்குது. மேம் சொன்ன மாதிரி பிம்பிள்ஸ் எல்லாம் வந்து கம்மியாகலை, பட் க்ளோயிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து நம்ம முகத்தில் இருக்க கரும்புள்ளிகள் அப்புறம் வந்து பிம்பிள்ஸ் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுதா அப்படின்னு கேட்டால் 1 வீக்கில் அது எதுவும் பண்ணலை. நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோயிங்காக வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது. 1 மந்த் வந்து கண்டினியூஸாக எடுத்தோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளமும் வந்து சரியாயிரும் அப்படின்னு நினைக்கிறேன். மேம் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 1 வீக்கில் நீங்கள் இதை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாக இருக்கும், நல்லா பளிச்சுன்னு இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரியே இந்த 1 வீக்கில் ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாக பளிச்சுன்னு இருக்குது. அவங்க சொன்ன வேலையை இந்த கீ வந்து செய்யுது. இந்த கீயை வந்து குடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செரிமானமும் ரொம்ப நல்லா இருந்தது. ஓவராலாக இந்த கீ ரெசிபி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? உங்களுக்கு இது எப்படி ஒர்க் ஆனது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இந்த கீயை வந்து ஒரு வாரத்துக்கு வந்து நான் 6 o'clock மேலே வந்து குடித்தேன். அதாவது நான் வழக்கமாக வந்து 6 o'clock மேலே தான் எந்திரிப்பேன். ஸோ எந்திரிச்சதுக்கப்புறம் வந்து ஒரு 6:30, 7 அந்த மாதிரி வந்து குடித்தேன். அப்போ வந்து ரிசல்ட்ஸ் வந்து பெருசாக நல்லா இல்லை. அந்த 1 வீக்கில் வந்து ஸ்கின் வந்து அதே மாதிரி தான் இருந்தது. எந்த ஒரு க்ளோயிங்கும் பெருசாக எனக்கு தெரியல. ஆனால் மேம் சொன்ன டைமிங்கில் 5:30 அந்த டைமிங்கில் குடித்தப்போ நல்லா வந்து டிஃப்ரெண்ட் தெரியுது. ஸோ நீங்கள் இந்த நெய்யை வந்து 5:30 டைம்குள்ளே எடுத்துக்கோங்க. ஸோ மேம்மை பார்த்தா கண்டிப்பாக கேட்கணும், இவ்வளோ நாள் எங்கே இருந்தீங்க, இந்த மாதிரி நல்ல நல்ல டிப்ஸ் எல்லாம் சொல்கிறீங்க, இது முன்னாடியே சொல்லியிருந்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து ஸ்கின் வந்து நாங்கள் சீக்கிரமே ரெடி பண்ணியிருப்போம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லணும் அப்படின்னு விருப்பப்படுறேன். அந்தளவுக்கு உங்களோட டிப்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அவ்வளோதாங்க, இன்றைக்கி நம்ம வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.